வணக்கம். யாக்கோபு சித்தர் உலக மக்களுக்காக எளிய மருத்துவ பக்குவங்களை தந்திருக்கிறார். அவர்கள் சொல்லித் தந்தது எளிய ஏழை மக்களுக்கு மட்டுமல்லாது பெரிய பணக்கார செல்வந்தர்களுக்கும் கூட ஏற்றதொரு பக்குவமாகவே இருக்கிறது. சிறு சிறு பொருட்களை கொண்டு மனிதர்களுக்கு தீராத வலியையும் துன்பத்தையும் கொடுக்கிற பல நோய்களையும் விரட்டி அடிப்பதற்கான வழிமுறைகளை தமது நூலில் தெளிவாக தந்தருளியுள்ளார்கள். இந்த பதிவில் கூட எளிதான பக்குவத்தில் எளிதான பொருட்களை கொண்டு இந்த இளநீர் கிருதம் பற்றி பாடலில் சொல்லியிருப்பதை விளக்கி கூற முயன்றிருக்கிறோம். பாடலை பார்த்து வரலாமா? முக்கனுட இளையோனை வெட்டி நீரை முழுச்சட்டி தண்ணிலிட்டு உள்ளி பூண்டை. முக்கனுடைய இளையோன்னா இளநீர், தேங்காயை தான் சொல்லியிருப்பதும், அந்த இளம் தேங்காயை இளநிய வெட்டி தண்ணி எடுத்து முழு தண்ணியையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கூடவே வெள்ளை பூண்டை ஒரு சேர் எடுத்துக்கிட்டு, ஒரு சேர் அப்படின்னா 280 கிராம் அளவு, அப்படியே 280 கிராம் அளவுக்கு எடுத்து உரித்து எடுத்துட்டு அந்த இளநீர் எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் போட்டு நெருப்பை மூட்டி நல்லா அவிச்சு எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அப்படி இளநீரில் வெள்ளைப்பூண்டை போட்டு அவிக்கும்போது இளநீர்லாம் வற்றி பூண்டு நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்திருக்கிற பூண்டை, அந்த வெந்திருக்கிற வெள்ளைப்பூண்டை 3 வேளைக்குமா பிரித்து எடுத்துட்டு சாப்பிட்டு வந்தா, சும்மாவே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் சரி, சோர்த்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, 3 நேரமும் சாப்பிட்டு வர்றபோது கை கடுப்பு, வயிற்று கடுப்புக்கும் கால் வீக்கம், நிற்காம வயிற்றால போகிறதுக்கும் மூலவாயு, இதெல்லாம் ஓடியே போகுங்கிறார். வாயு பித்தத்தினால இந்த மாதிரி கையை மேலே தூக்கவே முடியாமல் போகிறதும், வயிற்றில் பொறுமல், வயிறு உப்பி போகிறதும், வாயுவினால கால் வீக்கம் வர்றதையும், எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் நிற்காம வெளியில் தண்ணியாக வயிற்றால போகிறதையும், மூல வாயுவையும் ஓட ஓட விரட்டிடும்னோ இந்த வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டு வர்றப்போ இந்த மருந்து பக்குவத்துக்கு பத்தியமாக அவர் சொல்கிறது ஒன்று தான். இந்த வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டு வர்றப்போ புளி சேர்த்துக்க கூடாதுன்னு தான் சொல்கிறார். இளநீரை இப்படி பயன்படுத்தினா இந்தந்த நோயெல்லாம் தீருங்கிறதையும் யாக்கோபு சித்தரையா சொல்லித்தந்தது நல்ல விஷயம்தானே.